போயிடுறேன். உள்ள அலவுடு தானே? உள்ள அலவுடு தானே? உட்காந்துட்டாங்களா? இடம் இல்லை. பரவாயில்லையா? சூப்பர். என்ன பண்ணலாம்? Please. Iya. Cepat. இடம் இருக்கு ஐயா, இடம் இருக்குங்க. என்னத்துக்கு? வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய தவத்திரு ஊரநடிகளார் அவர்களே, பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் இயக்குனர், இங்கு நிர்வாக பொறுப்பு மட்டுமே
கடிதங்களில் கையெழுத்திடுவது மட்டுமே என்னுடைய பணி. மற்ற எல்லா பணிகளையும் என்னுடைய சகோதர சகோதரிகள், இங்கு வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகள் தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கிற்கு ஒரு மாதத்திற்கும் மேலாக இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கம் இங்கு நடத்த வேண்டும் என்று பேராசிரியர் நமச்சிவாயம் என்னை கேட்டுக்கொண்ட பொழுது அவர் மிக ஆர்வத்துடன் என்னுடன் வந்து கருத்தரங்கு சிறப்பாக இருந்தது, திருப்தியாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு ஒரு கரகோஷம் போடுங்கள். இந்த மையத்தில் என்னுடன் பணிபுரியும் மற்ற சகோதர சகோதரிகள் திரு கணேசன், நர்மதா, டாக்டர் ருக்மணி, டாக்டர் சுஷீலா, முருகவேல், செந்தில்குமார், நாராயணன், வேல்முருகன், சிவகருண், டாக்டர் வெங்கடாச்சலபதி, திரு பன்னீர், முனைவர் பிரகதீஸ்வரன் அவர்கள் தேர்வு துறையில் இருந்தாலும் எங்களுக்கு எல்லா ஆதரவும் கொடுத்து இங்கு ஒத்துழைப்பு கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் வீரபாண்டியன், தத்துவியல் துறை தலைவர், பார்த்தசாரதி இங்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார். சபாபதி இங்கு மையத்தை கவனித்துள்ளார். இந்த குழுதான் இந்த மையத்தின் இயக்கத்திற்கு முக்கிய காரணம். அவர்கள்தான் எனக்கு பின் பலமாக இருந்து இந்த மையம் சிறப்பாக செயல்பட உதவுகிறார்கள். எனவே அவர்களை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம சொல்கிறோம். நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை வரவேற்கிறேன். நன்றி. அவர்களை சொல்லிக் கொண்டாலும் அவர்களோட ஆதரவோடும் அன்போடு அவர்கள் வேலை பார்ப்பதற்கு வேலையை கொடுப்பதனால் நாங்கள் சந்தோஷமாக வேலை என்பதை கடினமாக எல்லோரும் எல்லா வேலையும் செய்வோம். அதுதான் இல்லை, நாங்கள் சேவை எடுத்து போடுவோம், அதுக்கு தான் வரணும் அப்படின்னு எதற்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, மேல் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு இருப்பதனால் நாங்கள் செவ்வனே செய்வதற்கு வாய்ப்பாக யோகா மையம் சார்பாக திரு ஜோதி ஐயா அவர்களை மேடை செய்வதற்காக காத்திருக்கிறது. மரியாதை செலுத்தும் விதம் நமசிவாயம் ஐயா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் எங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த மரியாதைக்காகவே ஒரு பெயர் கொண்டது, அதற்காக தவறாக இருக்க வேண்டாம். நிறுவனம் சார்பாக பேராசிரியர் முனைவர் வீரபாண்டியன் ஐயா அவர்கள் நம்முடைய திரு ஊரன் அடிகளார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யோகா மைய கல்வி சிறப்பு அதிகாரி திரு சிவகுரன் ஐயா அவர்கள் முனைவர் டாக்டர் நமசிவாயம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அழைக்கிறேன். முனைவர் டாக்டர் வெங்கடாச்சலபதி துணை பேராசிரியர் யோகா கல்வி மையம் அவர்களை திரு முனைவர் ராம பாண்டுரங்கன் ஆசிரியர் வல்லநார் பயிற்சி கல்வி நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அழைக்கிறேன். நன்றி. திரு முருகவேல் நீங்க ஜூனியர் ரெசிடென்டா ஒர்க் பண்றாரு. பட் இவர் எல்லா விதமான ஒர்க்கு எல்லாத்துக்கும் மேல அதிகமாக உழைத்து அவர்கள் திரு ஜோதி ஐயா அவர்களை மரியாதை செலுத்தும்படி அழைக்கிறோம்.
வெங்கடாச்சலபதி அவர்களை யோக கல்வி மையத்தை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை அளிக்க உள்ளார். அவரை அழைக்கிறேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவை நிறைந்த பெரியோர்களே, ஆன்மீகவாதிகளே, உங்கள் அனைவரையும் இந்த யோகா மையத்தின் சார்பாக என்று வரவேற்று இந்த யோகா மையம் தொடங்கிய வரலாற்றை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். யோகம் தோன்றிய இடம் இந்த சிதம்பரம். பதஞ்சலி, திருமூலர் என்ற இரு யோகிகள் இந்த சிதம்பரத்திலே யோக சூத்திரத்தை எழுதியதாக வரலாறு கூறுகிறது. சிதம்பரம் என்றாலே சித்தம்பலமாக கூடிய இடம், ஞானம் பிறக்கக்கூடிய இடம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த அம்பலமாக கூடிய இடம், ஞானம் பிறக்கக்கூடிய இடத்திலே, யோகா தோன்றிய இடத்திலே, இந்த வள்ளலார் தோன்றிய மண்ணிலே இந்த யோகத்தை நாங்கள் கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய முன் இருந்த இயக்குனர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இந்த யோக கல்வி மையத்தை முதல் தொடங்கினார்கள். அவர்களுடைய இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே டிசம்பர் மாதம் 1998 ஆண்டு இந்த யோக கல்வி மையத்தை நிறுவினார்கள். அதற்கு முன்பாக 1964 யோகி ராஜன் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் ஆசனா மாஸ்டர் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான யோக கலைகளை, யோகாவுடைய வல்லுநர்களை, பல்வேறு யோகியுடைய கருத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பு நிறுவ வேண்டும் என்ற நோக்கிலே அப்பொழுது இருந்த நமச்சிவாயம் ஐயா அவர்கள் மற்றும் இங்க உள்ள பேராசிரியர் அனைவரும் சேர்ந்து டாக்டர் இளங்கோ என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யோகா மையத்தை நிறுவுவதற்காக அடிப்படையாக இருந்து 70,000 மாணவர்களுக்கு மேலாக நாங்கள் பயிற்சி அளித்தோம். இன்றைய காலகட்டத்திலே யோகா என்றால் ஆசனங்கள் மட்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. தவறான கருத்து. யோகா என்பது சேஞ்சிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்தூல தேகமானது யோக பயிற்சி செய்வதன் மூலியமாக யோக தேகமாக மாற்றப்பட்டு, யோக தேகமானது வஜ்ர தேகமாக மாற்றப்பட்டு, வஜ்ர தேகமானது சித்த தேகமாக மாற்றப்பட்டு, சித்த தேகமானது மந்திர தேகமாக மாற்றப்பட்டு, மந்திர தேகமானது திவ்ய தேகமாக அடைய வேண்டும் என்ற அந்த வள்ளலார் கூறிய அக்னி யோக தாரணை, the transformation of the body, conversion of body into the super state அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. ஆனா இன்றைய காலகட்டத்திலே மாடர்ன் வேர்ல்டுல இதை பற்றிய கருத்து தவறாக இருக்கிறது. அதனால யோக கல்வி முழுமையாக மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இந்த யோக கல்வி மாணவர்களுக்கு மட்டும் போனா பத்தாது, மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நோக்கிலே செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் த்ரூ தி யுனிவர்சல் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு ஒரு கருத்து. தனி மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த யோக மையம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்க நிலையிலே சிறிய சிறிய பயிற்சிகள் மட்டுமே அளிக்கப்பட்டன. குறிப்பாக சான்றிதழ் பயிற்சி முறை இருந்தது. அப்ப இந்த மாணவர்கள் அனைவருக்கும் இங்க சான்றிதழ் பயிற்சி மட்டுமே அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு யோகி ராமையா என்ற ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க மூலமா கிரியா யோகம் என்ற ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த கிரியா யோகத்திற்கு அடுத்தபடியாக டிப்ளோமா கோர்சஸ், பிஜி டிப்ளோமா கோர்சஸ் இன் யோகா அப்படின்ற 2 பிரிவுகளை இங்கே தொடங்கினார்கள். அதுல கமிட்டியில வந்து நம்ம பேராசிரியர் வந்து ஆசான் அவர்களும் அதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்வி முறையில பல்வேறு முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்டகிரேட்டட் யோகா அப்படின்னு பொழுது இங்க பல்வேறு யோக முறைகள்ல ராமலிங்க சுவாமியுடைய யோகம், வேதாந்த மகரிஷி அவர்களுடைய யோக முறை, அரவிந்தனுடைய யோக முறை, பிரம்மகுமார்களுடைய யோக முறை, அனைத்து யோக முறைகளும் இங்கே கொடுக்கப்பட்டு எந்த மாணவர்களுக்கு எது தேவையோ அந்த பயிற்சியை அவர்கள் மேற்கொள்ளலாம் என்ற முறையிலே இங்க ஒவ்வொரு கிழமைகளிலும் இந்த பயிற்சி முறை அளிக்கப்பட்டது. அவ்வாறு அளிக்கப்பட்ட பயிற்சி முறையிலே குறிப்பாக புதன்கிழமை அன்று ஐயா அவர்கள் வந்து தியான பயிற்சி அளிப்பதாக உறுதி கொண்டு
அந்த பயிற்சியோடு சேர்ந்து பாடத்திட்டத்திலே ராமலிங்க சுவாமி அவர்களுடைய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ன அப்படின்றது தெரிய வேண்டும். அதுல இந்த சாகாக்கால் வேளாத்தலை போகா உணவு ஒழியாத உணவு இடியாத புவி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சாகா கலையை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை புகுத்தி இந்த பாடத்திட்டத்திலே கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு எம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய படிப்பான எம்எஸ்சியை கொண்டு வந்தாங்க. இந்த எம்எஸ்சி பாடத்திட்டத்திலையும் பிஜி டிப்ளமாவிலையும் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் யோகவுடைய வரலாறு, யோக விஞ்ஞானம், யோகாவை விஞ்ஞான பூர்வமாக தெரபெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்போது நேச்சுரோபதி இயற்கை துறை வைத்தியம், இது கூட ஆசனங்கள், பிராணாயாமம், மந்தாஸ், முத்ராஸ், கிரியாஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற பயிற்சி முறைகள், தியான முறைகள் அனைத்தையும் பாடத்திட்டத்திலே உள்ளடக்கி இந்த பாடத்திட்டமானது மிக விரிவான அளவிலே கொண்டு வந்த தமிழ்நாட்டிலே முதலாக முன்னோடியாக கொண்டு வந்த ஒரு பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் தான் இந்த யோக கல்வி முறையை கொண்டு வந்த பிறகு தமிழ்நாடு திறந்தபள்ளி பல்கலைக்கழகம், தமிழ்நாடு உடற்பயிற்சி பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து பல்வேறு கல்வி முறையை ஏற்படுத்தினார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறையிலே டிப்ளமா இன் யோகா, பிஜி டிப்ளமா இன் யோகா, பிஜி டிப்ளமா இன் யோகா மட்டுமல்லாமல் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, எம்பிஏ ஸ்பிரிச்சுவாலிட்டி, எம்எஸ்சி யோகா, பிஹெச்டி வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம். அத்தோடு மட்டுமல்லாமல் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நிறுவனங்களோடு கூட இணைந்து அவருடைய டைப் ப்ரோக்ராம், எம்ஓயு ப்ரோக்ராமும் வச்சு அவங்களுடைய கோட்பாடுகளை புகுத்தி அந்த தனி ஒரு கோர்ஸ் இங்க நடக்கிறதுக்கு பிரம்மகுமாரிஸ் அவங்களும் இங்க கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு ராமலிங்க சுவாமி அவர்களுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய அந்த பாடத்திட்டமும் இயக்குநர் அவர்களுடைய உதவியோடு நடக்கும். இவ்வாறு வளர்ந்ததை யோகா மையம் படிப்படியாக இங்க இருக்கக்கூடிய திருமதி சுஷிலா அவர்கள் மற்றும் கிருஷ்ண நடராஜன், ருக்மணி எல்லாம் வாலண்டியரி சர்வீஸா பண்ண வந்தவங்க. வாலண்டியரி சர்வீஸ்னா எந்த விதமான ரெமுனரேஷனும் இல்லாம பணி முடிஞ்ச காலத்தை முடிஞ்சு இங்க 4 மணிக்கு மேல பயிற்சி அளித்தாங்க. அதே போல நம்ம தேர்வுத்துறை அதிகாரி மிஸ்டர் பிரகதீஸ்வரன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க முடிஞ்சிச்சுன்னா இங்க நேரம் வந்துடுவார். இங்க எல்லாம் வாலண்டியரி சர்வீஸ் பண்ணி, வாலண்டியரி சர்வீஸ் மூலியமா எங்களுடைய சர்வீஸ் இங்க தேவைன்னு சொல்லி நாங்க இங்க பயிற்சியாளர்களாக இருந்து இப்பொழுது இந்த நிறுவனத்திலேயே ஸ்டாஃபா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய இயக்குனர் அவர்கள் the man of simplicity அப்படின்னு சொல்லக்கூடியவர், நேர்மைக்கு பெயர் போனவர். அந்த நேர்மைனா என்னன்னா அவங்க தான் கத்துக்கணும். நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க பாருங்க, நாங்க என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னா, சார் நான் ஒரு 5:45 வந்துடுறேன்னா நீங்க 5:45 தானே, அப்ப நான் 5:30 மணிக்கு வந்துடுவேன். 5:30 மணிக்கு அமர்ந்துருவாரு. பாடத்திட்டங்கள்ல நாங்க நடந்த போது எங்களுக்கு எல்லா விதத்திலையும் சர்வீஸ் பண்ணுவோம். அதே போல இந்த அம்மையா இருக்காங்க பாருங்க, இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த யோகா மையத்துல சர்வீஸ் பண்றதுக்காகவே வந்தாங்க. நர்மதா அம்மையார் அவர்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணா ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாம் எங்க இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் இங்க பணியாளர்களாக இருந்தாலும் ஒரு சிறந்த யோகிகளாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து இந்த யோகா மையம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தோடு மட்டுமல்லாமல் பிஹெச்டியும் கொண்டு வந்திருக்கிறோம். பிஹெச்டியில கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்களுக்கு மேல இங்க சேர்ந்திருக்கிறாங்க. இதுல ஆராய்ச்சி பல்வேறு விதத்துல பண்றாங்க. அவ்வாறு செய்கின்ற அந்த ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாம் இந்த எதிர்கால இந்தியாவை சிறந்த இந்தியாவாக மாற்றுவதற்கு உறுதுணையாக அமைவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை நாங்க எழுதியிருக்கோம். The ultimate science of life and the land of spirituality எழுதியிருக்கோம். இந்த லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில பார்க்கும் பொழுது உலக நாடுகள் எல்லாம் 95% யோகத்தை பயிற்சி செய்கின்ற பொழுது இந்தியாவில 5% கூட யோகாவை பிராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு சர்வே சொல்லுது. அதனால இந்த யோக சன்மார்க்க முறைகள் அனைத்து யோக கருத்துக்களும் மக்களிடையே பரவ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன செய்தி. முதல் சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் நாள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1200 பேர் கலந்து யோகா பயிற்சி செய்து வந்தாங்க. அடுத்த பெரிய நிகழ்வு இந்த கருத்தரங்கம் தான்.
வள்ளலார் கோட்பாடுப்படி உனக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாதுங்கிறீங்க. ஆரம்பத்தில் நான் அப்படி தான் இருந்தேன். இந்த கருத்தரங்க நடத்தணும் போது நமச்சிவாயம் ஐயா சொல்லும்போது சரி நடத்தி தருவோம் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருந்தேன். ஸோ மழை வெள்ளம்னு வந்த உடனே ஒத்தி வைப்போமான்னு நான் நினச்சேன். அந்த ஒரு பற்றற்ற நிலை இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒத்தி வச்சிடலாம், கவலைப்படாமல் ஒத்தி வச்சிடலாம்னு பார்த்தேன். ஐயா தான் வந்து இல்லை நடத்திடலாம் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு ஒரு பேராசையாக வந்துடுச்சு. ஒவ்வொரு வள்ளலார் கருத்தரங்கும் இங்கே தான் அதுல ஒன்று சுயநலம், ஒன்று பொதுநலம். சுயநலம் என்னன்னா நான் உட்கார்ந்த இடத்துல வள்ளலார பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுநலம் என்னன்னா இங்கிருந்து உலகத்துக்கு நாங்க நல்லது எல்லாம் எடுத்து சொல்லணுங்கிற ஒரு பொதுநலம். அந்த ஆர்வம் இருக்கு. வள்ளலாருடைய அனுகிரகம் தான் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. அவர்கள் சொன்னது போல முதல் ஆசிய வரலாறு கருத்தரங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக கருதப்படுகிறோம். அது வந்து எல்லா நண்பர்களுக்கும் இது நன்றி சமர்ப்பிக்கிறோம். அடுத்து நம்முடைய திரு ஊரகறிஞர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோகத்தை பற்றியும் தியானத்தை பற்றியும் நிறைய அரும்பாவில பாடல்கள்ல உபதேசங்கள்ல எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்ப அதிகமாக விமர்சித்து சொல்வதற்கு நேரம் பத்தாது. முன்பது தியானம் உண்டாயில் அரசே அப்படிங்கிற பாட்டு ரத்த ஓட்டத்திலேயே உபதேச பாடல்களிலே வரும். ஆண்களுக்கு மட்டுமல்லாமல் மகளிருக்கும் யோகம் தியானம் முதலிய பயிற்சிகளை செய்து வைத்தால் அவர்கள் நம்மோடு முழுக்க முழுக்க ஒத்து வாழ்வார்கள் என்று பெண்களுக்கும் யோக பயிற்சி தியான பயிற்சி வேண்டும் என்று விரும்பி அதை எடுத்து சொன்னவர் வள்ளலார். அதனாலே வள்ளலாருடைய யோகம் இந்த மண்ணுக்கே உரிய யோகம் பதஞ்சலி யோகம் என்று சொன்னார். திருமூலரும் யோகத்தை இங்கேதான் திருச்சி சம்பவத்தை காலத்தில் சொல்லியிருக்கிறார். அதனாலே இந்த அண்ணாமலை மண் யோகத்துக்கு உரிய மண். சிதம்பரம் அங்கே தில்லை. அண்ணாமலையை சுற்றி இருக்கிற ஊர் திருவேற்காலம், ஒரு தனி சிவஸ்தலம். சிவஸ்தலங்களுடைய பட்டியலில் தில்லை, திருவேற்காலம். அந்த திருவேற்காலத்துல தான் இங்கே யோக சிறந்த பூமி இது. இங்கே இந்த அண்ணாமலை படத்தை இருக்கிறார்கள். இப்போ ஆசிய கருத்தரங்கத்தை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். அடுத்து நடக்க வேண்டியது சர்வதேச இன்டர்நேஷனல் செமினார். அது இங்கேதான். அதாவது சைவத்துக்கு தலைநகரம் சிதம்பரம். தல வரிசையில நம்பர் 1 ஸ்தலம். வள்ளலார் வரையில நடராஜ பெருமான் ஒரு தைப்பூச நாளில நள்ளிரவு 12 மணிக்கு, ஒரு தை மாசம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை ராத்திரி 12 மணி, அப்பொழுது யாங்கிரவாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் நடனம் காட்டி அருளினார் என்பதுதான் சிதம்பரத்தினுடைய ஆரம்பம். நடனம் காட்டி அருளினார் என்பது இப்ப நாம் பார்க்கிற விக்கிரக நடனம் அல்ல. ஆக்சுவல் ஸ்தூல சூட்சும காரண
தேகத்தோடவே அந்த நடனத்தை காட்டினார். நடனம் கண்ட நாள். அந்த நடனத்தை காட்டுவதற்கு நேரம் மிட் நைட், இரவு 12 மணி. நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் நாதனே என்று மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். வள்ளலாரும் தைப்பூசத்தன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தான் உடம்போடு சித்தி பெற்றார். உயிர்கள் அதில் சிறப்பாக மனித தேகம் என்ற உயிர்கள் ஒரு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து 2 உடம்புகளோடு கூடி இன்பம் பெறுவதற்கு துய்ப்பதற்கு சிற்றின்பத்திற்கு உரிய காலம் இரவு 12. நித்தியகர்ம காலை புரட்சி, அந்தி புரட்சி, இரவு முன்பங்கு புரட்சி இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு விவரிக்க நேரம் இல்லை. அதனால சிற்றின்பத்துக்கு ரொம்ப பீக் ஹவர் அப்படின்னா நடு நேரம். பேரின்பத்துக்கும் பீக் ஹவர்னா அதே ராத்திரி 12 தான். சிற்றின்பம் 2 பேர் மனிதம், மிருகம் கூட எல்லாமே உயிர்கள் எல்லாம் அதுக்கு சிறப்பாக மனித உயிர்கள் 2 உடம்போட கலந்து உடல் இன்பம். பேரின்பம் என்பது இந்த ஆன்மா பரமாத்மாவோடு கூடி கலக்கிற இன்பம். நடராஜ பெருமானோடு வள்ளல் பெருமான் கூடி கலந்த இன்பம். 2 வகையில கலக்கலாம். நம்ம மனித தேகத்தை இருக்கிறோம். ஒன்றும் ஆண்டவனை மனித தேகங்களை இறக்கி கொண்டு வந்து அவனோட நாம் உணர வேண்டும், அல்லது அவனுடைய உருவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பரு உடம்பு, அவரது அரு உடம்பு. இது மருள் உடம்பு, அது அருள் உடம்பு. இது மாயையால் ஆன தேகம், அது சுத்த பிரணவ ஞான தேகம். அதனாலே இந்த தேகத்தோடு அவனை நாம் கலக்க முடியாது. ஒண்ணு அவனை இறக்கி கொண்டு வந்து நம்ம நிலைமைக்கு கொண்டாடணும். நம்ம நிலைமைக்கு கொண்டாடினா நமக்கு சரி பிடிக்கிறாங்க, அவனுக்கு சரி பிடிக்க நமக்குள்ள தொந்தரவெல்லாம் வரலாம். அவன் உடம்புக்கு நாம சுத்த பிரணவ தேகத்தை கொடுத்தோம்னா எந்த கிடையாது, எந்த வில்லங்கமும் கிடையாது. நம்முடைய தேகத்துக்கு நிறைய வில்லங்கம், அவனுக்கு வில்லங்கமே கிடையாது. அப்படி சர்வ சுத்தி வில்லங்கம், சர்வ வில்லங்க சுத்தியாக இந்த தேகத்தை சுத்த பிரணவ தேகமாக்கி அவனோடு போய் கலக்கிறதுக்கு அதுதான் பேரின்பம். அதுக்கு டைம் ராத்திரி 12 மிட் நைட். மாணிக்க வாசகர் சிதம்பரத்துல அந்த நடராஜாவோடு போய் ஐக்கியமானார். வள்ளலாருக்கு சித்தி வளாகத்திலேயே நடராஜா வந்து ஐக்கியப்படுத்திக் கொண்டார். இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். வரலாறு இருந்த இடம் சித்தி வளாகம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். என்னுடைய பேருடம்பில் கலந்து பிரியாமல் இருப்பார். அந்த பாட்டுல 2.5 நாழிகைங்கிறது 2 முறை வரலாறு சொல்றார். 2.5 நாழிகையில் அவர் வந்துடுறார், என்னோட கலக்கிறார். 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். நான் அருட்பெருஞ்சோதி ஆகிறார்களேன், அது உனக்கு 2.5 நாழிகையில தெரியுங்கிறார். 12 மணிக்கு வந்தார். இவர் வேறு அவர் வேறு. இப்ப என் நாட்காக நீங்க வந்து உட்காரணும்னா நான் சீட்டை காலி பண்ணாதான் உட்காரணும், இல்லைன்னா என்னை கையை குத்தி வெடிச்சு விட்டு நீங்க உட்காரணும். இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். ஒரே சீட்ல 2 பேரும் நான் வேறு நீ வேறு என்று இல்லாமல் ஒரே ஓம் வேறு உயிர் வேறு இல்லாமல் ஒரு உருவங்கிறார். உடம்பை உயிர் நிலைக்கு கொண்டு வந்தது. உயிரினுடைய நிலையை உடம்பு பெற்று இந்த உயிரை சுத்த உயிராகி அவரோடு கலக்கிற நேரம் இது வள்ளலாருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது மாப்பிள்ளை வீட்டு கல்யாணம் உண்டு, பொண்ணு வீட்டு கல்யாணம் உண்டு.
இதெல்லாம் பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வருவாங்க வெளிய பொண்ணை கூட்டிட்டு வெளியே போறது. கோயில்கள்ல ஸ்ரீரங்கம் உண்மையில தான் ரெங்கநாச்சியார் மூலஸ்தானத்தை வந்து போக மாட்டார். பரிதாண்டா பத்தினின்னு பேர். அதனால வள்ளலாருக்கும் அருட்பெருஞ்சிவடி ஆண்டாருக்கும் நடந்த இந்த கல்யாணம் இருக்கிறது ஒரு பொண்ணூட்டு கல்யாணம். இது வந்து இருக்கிற இடத்துல சித்தி வளாகத்துல வந்து அவர் இது வந்து நான் இருக்கும் இடத்தில் அவர் என்றார். அப்பேற்பட்ட இடம் வள்ளலார் இடம். அந்த சித்தி வளாகத்துல தான் நிறைவு. அதுல சரியகிரி யோக ஞானத்துல வள்ளலார் சரிய நிலை 4, பெரிய நிலை 4, யோக நிலை 4, ஞான நிலை 4 நிறைய சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்க படித்து ரொம்ப அனுபவத்தை கொண்டவர்களையும் இந்த யோகா சென்டர் நான் முதலிலேயே அந்த பழைய ஒரு முறை இந்த கட்டணம்லாம் கட்டுவதற்கு முன்பு ஒரு முறை நான் திடீர்னு சொல்லியிருக்கிறேன். நான் கூட அங்கெல்லாம் காசு அப்படி சொல்லிருக்கிறேன். அப்புறம் தான் நமக்கு டைரக்டர் அவர்கள் இந்த புதிய கட்டடம் என்று சொன்னார்கள். இது வளர்ச்சி பெற்றிருக்கிறது, இன்னும் வளர்ச்சி பெற வேணும். அடுத்த மாநாடு சர்வதேச கருத்தரங்கமாக இன்டர்நேஷனல் செமினார் வள்ளலார் என்று வைத்து இதே பல்கலைக்கழகத்தில் இந்த துறையோடு இணைந்து நடத்த வேண்டும். அப்போ இப்போ கிருஷ்ணாமி சொன்னார், அமெரிக்காவில் இது வரைக்கும் இல்லை, புதுசாக ஒரு 5-6 சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னார். ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னார். தென்னாப்பிரிக்காவில்னா 40 வருஷமும் 30 வருஷமாகவே இருக்கு. இந்த தென்னாப்பிரிக்கா தமிழர்கள் தான் முதல்ல வள்ளலாரை வெளியே கொண்டு போனவர்கள். தென்னாப்பிரிக்கா தமிழர்கள் தான் வள்ளலாரை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க போன வருஷமும் வள்ளலார் சுற்றி வைத்த வருஷமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். நான் இந்த ஆவணங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். அதனால வெளிநாடுகளிலிருந்து எல்லா நாடுகளில் இருந்தும் இப்போ எல்லாம் வயசாக போச்சு. அவங்கலாம் சில பேருக்கு வந்து ஏர் டிராவலே ஃபிட்னஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ பாரிஸ் சிவசன் போனால் இவங்க ஏர் டிராவலுக்கு ஃபிட் இல்லை, நீங்கள் வேணால் ஷிப்பில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. அவர் பிரான்ஸில் 25 வருஷமாக நடத்தி அந்த பிரான்ஸில் 25வது வெள்ளி விழா வந்து என்னுடைய தலைமையில் நடத்துகிறார். அங்கே தான் நான் குப்புசாமியை முதல்ல பார்த்தேன். சேலம் குப்புசாமியை முதல்ல நான் பார்த்தேன். இப்போ அவரெல்லாம் வர முடியாத நிலைமை இருக்குது. இப்போ பாலுவே இந்த தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தாரு, இப்போ கூட ஆளை கூட்டிட்டு போனார். இப்போ தனியாக வந்துட்டாரு. உள்ளூர் அதனால தனியாக வந்துட்டாரு. மலேசியாவுக்கு லேட்டஸ்டா போகும்போது பாலு அவருடைய மருத்துவமனை ஒரு அட்டண்டன்ட் ஒருத்தர் கூட வந்திருந்தார். அதனால எல்லாருக்குமே வயசாகி போகுது. அதனால என்ன பண்ணணும், சீக்கிரம் இந்த 67 அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சாலை நூற்றாண்டு விட 150, அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 72 தான் வருது. அது 72 ரொம்ப தள்ளி போகுது. அதனால ஒரு 2 வருஷத்துக்கு கொடுத்தா முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 72 ஞானசபா நூற்றாண்டு விழா ஆட்களையாவது இந்த சர்வதேச கருத்தரங்கத்தை அதுக்கெல்லாம் 2 வருஷம் டைம் கொடுத்தா அவங்க எல்லாம் பிளான் பண்ண போக வர ஆர்டிகல்ஸ் தயார் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண இருக்கும். அப்படி ஒரு நல்ல சர்வதேச கருத்தரங்கத்தை இங்கே இந்த வெற்றி இந்த பேர் வச்சிருக்காங்க. இவங்க வள்ளலார் எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. வெற்றின்னு சுருக்கமாக சொன்னாங்க. ஒவ்வொரு யுனெஸ்கோ மாதிரியா அப்படின்னு அந்த யுனெஸ்கோ பேரை சொன்னால் ரொம்ப நீண்டு போகும். அதனால அவங்க யுனெஸ்கோன்னு சுருக்கி விட்டாங்க. அதனால இவர்கள் 3 பேர் வெற்றி சகோதரர்கள் இவர்கள். அதனால நமக்கு இந்த வெற்றியும் வடலூர் வெற்றியும் அண்ணாமலை பயிர்களுடைய யோகமும் இன்னொன்று சொல்லி வைப்பது, இந்த யோகான்னு சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி யோகம்னு வந்துருங்க. இந்த யோகா வந்து ரொம்ப அர்த்தமற்றது. நான் இங்க கொஞ்சம் மைல்டா சொல்றேன். என்கிட்ட வர்றப்பன்னா நான் ரொம்ப சீனி விழுத்துருவேன். கர்நாடகம், கேரளம், ஆந்திரம், மகாராஷ்டிரம், அதுதான் தமிழ் வருஷம். பெங்களூரு அப்படின்னு சொன்னா தான் இப்போ உங்க தபால் போகும். பெங்களூர் அப்படின்னு ஆகி போட்டுட்டீங்கன்னாக்க போஸ்ட்மேன் அங்கே கொடுக்க மாட்டான். பெங்களூரு யூல முடிக்கணும். அப்படி எல்லாம் வச்சிருக்கார்கள். பாம்பே, மும்பை ஆகிருக்குது. அப்படிலாம் ஒரிஜினாலிட்டியை கொண்டாடுறார்கள். நாம யோகத்தை காலை முடிச்சு யோகா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனால நல்ல காலம் நம்ம பேராசிரியர் நமசிவாயன் சேர்ந்து அந்த யோக கேள்வி மையம் யோகம் அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க. இந்த பத்திரிகையில ஒரிஜினலா யோகா ஒழுங்கா பிரயோகாய் அத்தியாயம் எங்கே யோகா யோகாங்கிறாங்க.
அதனால இனிமே அந்த யோகா என்ற அந்நிய பழக்கத்தை நிறுத்தி யோகம் என்ற நல்ல பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய உள்ளக்கடைக்காக தெரிவித்துக் கொண்டு அடுத்த நல்ல சர்வதேச மாநாட்டை இங்கே கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு நல்ல டைம் கொடுத்து எல்லா நாடுகளில் இருந்தும் வரவழைச்சு அது நல்ல 3 நாள் மாநாடாக முழுமையாக நடக்க வேணும். அப்ப என்ன பண்ணணும், சிதம்பரம் 4 வீதியிலையும் ஊர்வலம் வரணும். சிதம்பரம் 4 வீதியிலும் ஊர்வலம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடராஜ விக்கிரகம் எல்லா கையிலும் அன்பளிப்பா கொடுத்துடணும். வீதியும் வளம் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அந்த அளவுல இந்த பூஜை புரஸ்காரங்கள் அந்த கோயில்ல கூட ஆயிரக்கால் மண்டபத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சியை வைத்து கொள்ளலாம். அதுக்கு அண்ணன் கேட்டு நம்ம மாட்டி கொள்ளலாம். அந்த சின்ன நிகழ்ச்சியை ஒரு ஆயிரக்கால் மண்டபத்துல ஒரு செஷன் வைத்துக் கொள்ளலாம். அவர்களையும் நாம் இணைத்துக் கொள்ளலாம். அப்படி எல்லாம் செய்து வெற்றிகரமாக இந்த வெற்றி சகோதரர்கள் இது ஆசிய அளவில் நடப்பது முதல் வெற்றி. அடுத்த 2வது வெற்றி உலக அளவிலே நடக்கும் 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 என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் முடியாது. வாழ்க வாழ்க. ஐயாவுக்கு மிக்க நன்றி. அடுத்த 2 ஆண்டுகளில் உங்களை மறுபடியும் இங்கே எதிர்பார்த்து காத்திருப்போம். டாக்டர் ருக்மணி அவர்கள் நன்றியுரை பாராட்ட அழைக்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் யோக மையமும் இணைந்து நடத்தும் ஆசிய அளவிலான முதல் தேசிய கருத்தரங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மற்றும் வள்ளலாரி தியான யோகம் பற்றி அவர் பிறந்த மண்ணான இந்த கடலூர் மாவட்டத்தில் நடத்தியதில் முதலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிர்வாகத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வள்ளலார் கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன நிர்வாக பேராளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் திரு ஊரநடிகளார் அவர்கள் எழுதிய வள்ளலார் மறைந்தது எப்படி என்ற நூல் வெளியிடப்பட்டமைக்கு மற்றும் வள்ளலாரின் கடிதம் என்ற நூல் தொகுத்து புத்தகமாக வழங்கிய பேராசிரியர் பாண்டுரங்கன் ஐயா அவர்களுக்கு யோக மையம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதியாக வெள்ளை புரட்சி செய்த பேராசிரியர் திரு நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்புற ஏற்பாடு செய்த திரு ஜோதி ஐயா அவர்களுக்கும் இந்த விழா சிறப்புற அமைய காரணமாக இருந்த அனைத்து ஆன்மீக சுத்த சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது யோக மையம் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.